ஒய்ஃபோட ஆசையை வந்து நம்ம நிறைவேற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை வந்து ஆர்மி ஆபீசர் ஆக்கணும்னு ஒரு அந்த எய்ம்லயே இருக்கிறாரு. இடையில ஒரு விபத்துல இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் ஜிவிஎம் சாரோட குழந்தைய நம்ம விஜய் வந்து தத்தெடுத்து வளர்க்குறாரு. அந்த குழந்தையோட ஆசையை நிறைவேற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது மீதி கதை. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். இப்படி போயிட்டு இருக்கும்போது வில்லன் பிரகாஷ்ராஜ் வந்து OM அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மூலியமா இந்தியாவையே காலுக்கு அடியில கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவருடைய சதி திட்டம் விஜய் வந்து முறியடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து மீதி கதை. இந்தியா என் காலடியில வந்த பழம். என்ன பிளான்? OM. இந்த படம் தெலுங்குல பெரிய அளவுல ஹிட்டான பகவந்த் கேசரி, அந்த படத்துடைய ரீமேக் வருஷம் தான் அந்த ஜனநாயகன். பகவந்த் கேசரி படத்துல பாலையா வந்து சிறப்பா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துலயும் வந்து நம்ம விஜய் வந்து சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. அவருடைய போர்ஷன் வந்து கரெக்டா பண்ணியிருக்காரு. இடையில வந்து இந்த பஞ்ச் டைலாக், இந்த அரசியல் வசனங்கள் இதெல்லாம் வந்து இந்த படத்துல வந்து பிளஸ்ன்னு சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 70% வந்து பகவந்த் கேசரி அந்த படத்துடைய போர்ஷன் தான் இருக்கு. மீதி 30 போர்ஷன் வந்து நம்ம தளபதி போர்ஷன் தான். ஏன்னா தளபதிக்காகவே வந்து டைலாக் எல்லாம் எழுதியிருக்கிறாரு டைரக்டர்.